இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்றிருந்தது. கடைசி நாளான நேற்று 35 ரன்கள் தேவை என்ற நிலையில் இங்கிலாந்து கையில் 4 விக்கெட்டுகள் மட்டுமே இருந்தது. முகமது சிராஜ் அபாரமாக பந்து வீச இந்திய அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுடன் தொடரை 2-2 என சமன் செய்தது. இந்த தொடரில் இங்கிலாந்து பயிற்சியாளர் இந்திய வீரர் ஒருவரை தொடர்நாயகனாக தேர்வு செய்ய வேண்டும் என்று எண்ணினார். அதன்படி மெக்கலம் 754 ரன்கள் எடுத்த இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில்லை தேர்வு செய்தார். இந்த நிலையில் மெக்கலம் சுப்மன் கில்லிற்கு பதிலாக முகமது சிராஜை தொடர்நாயகனாக தேர்வு செய்ய விரும்பினார் என தினேஷ் கார்த்தி தெரிவித்துள்ளார். இந்த போட்டியானது 4வது நாளில் முடிந்திருந்தால் சுப்மன் கில் தொடர்நாயகனாக அறிவிக்கப்பட்டிருப்பார். இந்த போட்டியில் பரிசு வழங்கும் விழாவை தொகுத்து வழங்க மைக் ஆண்டர்சன் தயாராக இருந்தார். அதனால் மைக் ஆண்டர்சன் சுப்மன் கில்லுக்கு ஏற்றவாறு கேள்விகளை தயார் செய்து வைத்திருந்தார். ஆனால் கடைசி நாள் வரை சென்றிருந்த இந்த போட்டியில் முகமது சிராஜ் அபாரமாக பந்து வீசி இங்கிலாந்து அணியை தோற்கடித்தார். கடைசி அரை மணி நேரத்திற்குள் மெக்கலம் தொடர்நாயகன் விருதை சுப்மன் கில்லுக்கு பதிலாக முகமது சிராஜுக்கு மாற்ற வேண்டும் என்று விரும்பினார் என தினேஷ் கார்த்தி தெரிவித்துள்ளார்.